எனக்கு அன்பானவர்களே, தேவ சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு பையன் உக்காந்துருக்கலாம், ஏதோ ஒரு பொண்ணு பக்கம் உக்காந்துருக்கலாம். அவங்க அப்படியே தான் உக்காந்துருக்கணும் கட்டாயம் கிடையாது. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள் பாடவும் எழுதவும் பேசவும் சுவிசேஷம் சொல்லவும் தேவ அன்பை வெளிப்படுத்தவும் நாளுக்கு நாள் நீங்கள் கற்று தேரணும். வசனத்தை வாசிக்கிறத தேரணும். வசனத்தை எழுதுகிறதுல இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் பிரசங்கத்தை அழகாக ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எழுதலாம். எழுதல நீங்கள் தேரணும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்பாகவே ஆசிரியர்னு போட்டு புக்கு வெளியிடலாம். ஹல்லேலூயா. பிரசங்கித்து நான் பிரசங்கியத்தை என்னுடைய பிரசங்கம் போட்டுட்டு நீங்கள் அது ஆசிரியர்னா போகலாம். அப்படின்னா யாருன்னா, இதெல்லாம் யாருக்கிட்டனா இங்கே திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை உதாசீனப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு காலமும் உங்கள் பிளேஸை விட்டு மாற முடியாது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அடுத்தவங்களை பார்த்து ஏன்னு பார்த்துருக்குல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உங்கள் திறமைகளை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் வரணும்னா நாளுக்கு நாள் தேவ கிருபையில் வசனத்தில் பரிசுத்தத்தில் ஜபத்தில் ஒவ்வொரு திறமைகளை நீங்கள் வளரும்போது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் வளர்ந்து பெருக ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளையே, தலைமுறையோ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸோ யாருடைய சப்போர்ட்டை நீ எதிர்பார்க்காத. நீ கர்த்தருடைய கிருபையை நம்பி நாளுக்கு நாள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வா. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற உயரங்கள் பெரிதாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. யாரும் அதை தடுக்கவே முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவே முடியாது. எந்தவித இதுவும் செய்யவே முடியாது. நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறனால இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆசாப்பை மட்டும்தான் என்ன நீங்கள் பார்க்க போகிறோம். ஆசாப் பார்த்தீங்கன்னா, ஆசாப் அப்படின்னு சொன்னால் சேகரிப்பவர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சேகரிப்பவர் அல்லது திரட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். ஆசாப்னா, ஆசாப் தேவனுடைய சமூகத்திலிருந்து எதை சேகரித்தார் நான் நினைக்கிறேன்னா, தேவனுடைய கிருபையை அவர் சேகரித்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையில் நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆசாப் 12 சங்கீதங்கள் எழுதினார். எத்தனை சங்கீதம் எழுதினார்? 12 சங்கீதம் எழுதினார். முதல் சங்கீதம் 50வது சங்கீதத்தை அவர் தான் எழுதினார். எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லி நம்ம ஓவராலாக என்ன சொல்லுவோம், மொத்தமாக எல்லோரும் என்ன சொல்லுவோம், ஓவராலாக என்ன சொல்லுவோன்னா எல்லா சங்கீதம் தாவீது எழுதினாருன்னு சொல்லுவோம்ல. ஆனால் 50ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் இல்லை, ஆசாப் எழுதின சங்கீதம். அவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ எங்கே சபையில் போனாலும் சரி, இந்த வசனம் இல்லாத சர்ச் இருக்காது, இந்த வசனம் தெரியாத சண்டே ஸ்கூலில் பிள்ளை இருக்க மாட்டான், இந்த வசனம் தெரியாத பெரியவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆசாப் ஒரு பக்தி உடையவன், தேவனுக்கு பயந்தவன். அவன் எழுதின சங்கீதம் இன்னைக்கும் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நான் இந்த வசனத்தை கொண்டே ஒருத்தருடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். இந்த வசனம் எனக்கு கேட்டுச்சு, அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கே எழுதின ஆசாப் எழுதின சங்கீதம் இன்றைக்கும் பேசுகிறது.